ஏகே கோபாலன் அப்படிங்கிறவரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அது இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு தலைவரா இருந்தாரு கேரளாவில். இந்த ஏகே கோபாலனை பார்த்தாலே எல்லாரும் அரளுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய போராட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டை எதிர்த்து இருக்கும். அதாவது கேரள கவர்மெண்டா இருக்கட்டும், இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு சட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா உடனே குரல் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான நபரா அவர் இருந்தாரு. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இவரு சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் இவரு ஜெயிலே தான் இவருடைய வாழ்க்கை போனுச்சு. ஸோ அப்படியாப்பட்ட ஏகே கோபாலனை எதனால பாத்தீங்கன்னா பிரிவென்டிவ் டெட்டென்ஷன் ஆக்ட், அதாவது தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே கைது பண்ணாங்க. இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்ல என்ன வந்துச்சு, இந்த கேஸோட பேக்ரவுண்ட் என்ன, அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் என்ன வழங்குச்சு, இவரு தன்னுடைய அடிப்படை உரிமைகளான ஆர்டிகல் 14, 19, 21, 22 மீறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே என்ன எதுக்கு கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை ரைஸ் பண்ணாரு. இதுல இறுதியில் என்ன நடந்தது அப்படிங்கறத ஷார்ட்டா, அது இல்லாம இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த ஏகே கோபாலன் வழக்கு நடைபெற்ற ஆண்டு பாத்தீங்கன்னா 1950. ஒரு ஸ்டார்டிங்ல வழக்கு தொடர்ந்தது ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஏன்னா அப்போ எல்லாமே ஒன்னாதான் இருந்தது. ரைட்டுங்களா? 1956 அப்புறம் தான் தனித்தனி மாநிலங்கள்லாம் ப்ராப்பரா உருவாக ஆரம்பிச்சது. ஏகே கோபாலன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் எதிர்த்து 1950 வழக்கு தொடர்றாரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லேண்ட்மார்க் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எது சம்பந்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தடுப்பு காவல் சட்டம் சம்பந்தமாகவும் ஆர்டிகல் 21 சம்பந்தமாகவும் நடந்த மிக முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் கேஸ், ஒரு அதிமுக்கியமான ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட், பிரிவென்டிவ் டிடென்ஷனா என்ன, பனிட்டிவ் டிடென்ஷனா என்ன? அதாவது காவல்ல எடுக்கிறாங்கல்ல, அதை ஒண்ணு தண்டனை காவல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்த தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டனை காவல் அப்படின்னா ஒருத்தர் குற்றம் பண்ணிருப்பாரு, அவரை பாத்தீங்கன்னா அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவரை தண்டனை வழங்குறதுக்காக எடுக்கிறது தண்டனை காவல். தடுப்பு காவல்னா என்ன? அந்த குற்றம் அவர் பண்ணிருக்க மாட்டாரு, மேபி பண்ணக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒரு மாநிலத்தோட பாதுகாப்புக்கோ இல்ல தேசத்தோட பாதுகாப்புக்கோ அச்சுறுத்தலா இவர் செயல்படக்கூடும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவரை அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுப்பு காவல்ல கைது பண்ணிடுவாங்க. இந்த தடுப்பு காவலுக்குன்னு ஒரு சட்டத்தையே வேற கொண்டு வந்திருப்பாங்க, தடுப்பு காவல் சட்டம் 1950. சொல்ல போனா இந்த குற்றம் நிகழ்றதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்களை அந்த பிரச்சனை வராம தடுக்கணுங்கிறதுக்காக எடுக்கிறது தான் தடுப்பு காவல் சட்டம். இது உலகத்திலேயே இந்திய நாட்டுல மட்டும்தான் இந்த சட்டம் பாத்தீங்கன்னா இருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இது லேண்ட்மார்க் கேஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, தடுப்பு காவல் சம்பந்தமாகவும் ஆர்டிகல் 21 சம்பந்தமாகவும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள் சம்பந்தமா நடைபெற்ற ஒரு ஆரம்ப கால விளக்கம் தந்த ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெட்டிஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகே கோபாலன். இவர் ஒரு கம்யூனிஸ்ட் லீடரா இருந்தாரு. இவரை தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே கைது பண்ணிருப்பாங்க. சோ இவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, இது என்னுடைய ஆர்டிகல் 14, 19, 21, 22 மீறுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆர்டிகல் 14 என்ன? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே, அப்புறம் என்னத்துக்கு எனக்கு குற்றம் செய்யறதுக்கு முன்னாடியே தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே கைது பண்றீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 19. இந்த ஆர்டிகல் 19 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே பேசுற உரிமை இருக்கு, கருத்து சொல்ற உரிமை இருக்கு, கேலி சித்திரம் உரிமை இருக்கு. அது இல்லாம கூட்டம் போடலாம், ஆயுதமின்றி கூட்டம் போடலாம், சங்கம் வைக்கலாம், இந்தியாவில எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் தங்கலாம், விரும்பிய தொழில செய்யலாங்கிறீங்க. நீங்க இந்த தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே கைது பண்ணனால என்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமையும் தடுக்கப்படுது. அது இல்லாம ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ற உரிமையும் பறிக்கப்படுது அப்படின்னு ஃபைல் பண்ணிருப்பார். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 21, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். என்னுடைய ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், வாழ்வு மற்றும் பர்சனல் லிபர்ட்டி, தனிமனித சுதந்திரம், என்னுடைய வாழ்வு மற்றும் சுதந்திரம் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 22, ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஆர்பிட்ரரி அரெஸ்ட், அதாவது யாரையுமே காரணம் இல்லாம விசாரணை இல்லாம கைது பண்ண கூடாதுங்கிறீங்க, அப்புறம் என்ன கைது பண்ணீங்க அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்திருப்பார். அதாவது என்னுடைய அடிப்படை உரிமைகளான ஆர்டிகல் 14, 19, 21, 22 இது பறிக்கப்படுது அப்படின்னு கேஸை ஃபைல் பண்ணியிருப்பார். சோ இந்த ஆர்டிகல் சம்பந்தமா சில வார்த்தைகள் கொடுத்திருக்க. ஆர்டிகல் 19 என்னது? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், இது பறிக்கப்படுது அப்படின்னு சொல்றது. ஆர்டிகல் 21 இதை நல்லா புரிஞ்சுங்க. ஆர்டிகல் 21 என்னன்னா, no person shall be deprived of life or personal liberty, அதாவது யாரையுமே அவங்களுடைய வாழ்வு மற்றும் சுதந்திரத்தை பறிக்க கூடாது, except according to procedure established by law, அதாவது அதுக்குன்னு
ஒரு சட்டம் இருந்ததுன்னா, தடுப்பு காவல் சட்டம் இதுக்குன்னு இருந்தது. ஓகேங்களா? தடுப்பு காவல் சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதுக்குன்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னா, அந்த சட்டத்தோட ப்ரொசீஜரை ஒழுங்கா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய லைஃப், வாழ்வு மற்றும் சுதந்திரத்தை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் இங்க கொஸ்டின். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பார்ப்போம். நம்ம அடுத்த ஆர்டிகல் 22 அப்படிங்கிறது என்னன்னா, சேஃப் கார்ட் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், கைது மற்றும் காவலுக்கு எதிரான பாதுகாப்பு வந்து வழங்குது. அதுதான் ஆர்டிகல் 22. இந்த எல்லா ஆர்டிகளையும் தான் ஏகே கோபாலன் அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் சேலஞ்ச் பண்ணியிருப்பார். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி என்ன இஷ்யூஸ் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டஸ் பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் வயலேட் ஆர்டிகல் 21? இது ஆர்டிகல் 21 மீறுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க, இல்ல இது ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது தடுப்பு காவல் சட்டத்தை மீறல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்டர்கனெக்டட்? இதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எல்லாமே உண்ணா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, எல்லாமே ஆர்டிகல் 14, 19, 21 இது எல்லாமே 22 இது எல்லாமே தனித்தனி, இதெல்லாம் இன்டர் கனெக்டட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னா என்ன, அண்டர் ஆர்டிகல் 21 அப்படிங்கறதை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதை ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். டஸ் பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் வயலேட் ஆர்டிகல் 21? ஆர்டிகல் 21 இந்த தடுப்பு காவல் சட்டம் வயலேட் பண்ணுதா, மீறுதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை திருப்பி ஒரு டைம் பாருங்க. இந்த இஷ்யூஸ் என்ன, கவர்மெண்ட் வந்து ஏகே கோபாலனை வந்து பாத்தீங்கன்னா தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே 1950 கைது பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, இது ஆர்டிகல் 14, 19, 21 வந்து மீறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா நீங்க கவனிச்சுக்கணும். நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஃபார் பர்சனல் லிபர்ட்டி, யாருடைய வாழ்வு மற்றும் சுதந்திரத்தை பறிக்க கூடாது. ஆனா அதுக்குன்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னா, எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னா அதை கரெக்டா அதுல இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா பறிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்குன்னு தான் பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் தடுப்பு காவல் சட்டம் வந்து இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அதோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் செஞ்சோம். இது ஒன்னும் வயலேட் ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணல, மீறல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இத பாருங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு வேலிட் லா வந்து பாராளுமன்றம் கொண்டு வந்திருக்கு, அதனுடைய ப்ரொசீஜர் வந்து சரியா ஃபாலோ பண்ணிருக்கு அப்படின்னா இது ஆர்டிகல் 21 வந்து வயலேட் பண்ணதா கருத முடியாது. ஆர்டிகல் 21 வந்து வயலேட் பண்ணல, ஏன்னா இதுக்குன்னு சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் தடுப்பு காவல் சட்டம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கோர்ட் என்னதான் சொல்லுச்சு, கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த டிடென்ஷன் தடுப்பு காவல் அப்படிங்கிறது வேலிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு தான் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு இந்த சட்டம் ஃபேரா இருக்கா, நியாயமா இருக்கா, காரணத்தோட இருக்கான்னா செக் பண்ண மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்த சட்டம் வந்து நியாயமா இருக்கா, நீதியா இருக்கா, இல்ல காரணத்தோட இருக்கா அப்படின்னா அந்த கான்செப்டுக்கு பேரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஓகேங்களா? இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க, ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்டர்கனெக்டட் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல 14 வேற, 19 வேற, 21, 22 வேற வேற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப பாருங்க, இப்ப இவரு என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு ஏகே கோபாலன் என்ன ஆர்குமெண்ட் பண்ணாருன்னா, என்னுடைய பர்சனல் லிபர்ட்டி, அதாவது ஆர்டிகல் 21ல என்னுடைய தனிமனித வாழ்வு மற்றும் சுதந்திரத்தை நீங்க பறிக்கிறீங்க அப்படின்னா இது என்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், ஆர்டிகல் 19ல கொடுத்திருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிற உரிமையையும் இது அஃபெக்ட் பண்ணுது. சோ ஆர்டிகல் 14, 19, 21 இது எல்லாமே நீங்க ஒன்னாதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன சொன்னுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the court said fundamental rights are separate and independent, ஒவ்வொரு அடிப்படை உரிமைகளும் தனித்தனி. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது தனிமனித சுதந்திரத்தை மட்டும் பத்தி பேசுது, தனிமனித வாழ்வு மற்றும் சுதந்திரத்தை பத்தி பேசுது. ஆர்டிகல் 19ங்கிறது only to free citizen, அதாவது நார்மலா இருக்கக்கூடிய மக்களுக்கு, குடிமகனுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். நாட் detained person, ஒருத்தவங்களை தடுப்பு காவல்ல எடுத்தவங்களுக்கு அது செல்லுபடி ஆகாது. ஓகேங்களா? அதாவது ஃப்ரீ சிட்டிசனுக்கு மட்டும்தான் பொருந்தும், டீடைன் பர்சனுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஈச் ஆர்டிகல் அப்படிங்கிறது ரீட் செப்பரேட்லி, அதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிகலும் ஒவ்வொரு சட்டமும் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஒவ்வொன்றும் தனித்தனி, எல்லாத்தையும் நீங்க இன்டர் கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல இருந்து சிம்பிள் மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஒரு செப்பரேட் கம்பார்ட்மெண்டா தான் பார்த்துச்சு, இது தனி அது தனி அப்படின்னு பார்த்திருப்பாங்க. இப்போ ஒரு ரைட் வயலேட் ஆனிச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உரிமையும் வயலேட் ஆனிச்சு, மீறப்பட்டதுலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனா இதை நீங்க ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். மேனா காந்தி வழக்குல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு ஆர்டிகலும் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒன்னாதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரா 1978 இந்த கேஸ் நடந்து 28 வருஷம் கழிச்சு மேனா காந்தி வழக்கு வந்து நடந்திருக்கும். அதுல இது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த டைம்ல அதை போட்டு நான் குழப்ப விரும்பல. ஓகேங்களா? அதை தனியா போட்டிருக்க, வேணா நீங்க அதை பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னா ஏதோ ஒரு பார்லிமெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம். அப்போ ஆர்டிகல் 21 அது வயலேட் ஆனது, மீறப்பட்டது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த டைம்ல கோர்ட் வந்து எதெல்லாம் பார்க்காது, இது நியாயமா இருக்கா, நீதியா இருக்கா, காரணமா இருக்கா, காரணத்தோட இருக்கா அப்படிலாம் செக் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த கேஸ்ல ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா இவங்க முழுக்க முழுக்க ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அதாவது இங்கிலாந்து கான்செப்டை மட்டும் தான் ஃபாலோ பண்ணாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னா இப்போ ஒருத்தவங்களுடைய வாழ்வு மற்றும் சுதந்திரத்தை பறிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி பறிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை வந்து பறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ போட்டிருக்க சட்டம், ஒரு சட்டம் இருக்கு, பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், தடுப்பு காவல் சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஒருத்தவங்களுடைய வாழ்வு மற்றும் சுதந்திரத்தை பறிக்கலாம். அப்ப இதுக்குன்னு சட்டம் இருக்குல்ல, அதோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். இது நியாயமா இருக்கா, நீதியா இருக்கா, காரணத்தோட இருக்கா செக் பண்ண மாட்டோம். அதனால ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா தான் இந்த இடத்துல இந்த கேஸ்ல வந்து ஃபாலோ பண்ணாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இதுல ஃபாலோ பண்ணல. இது அமெரிக்கன் கான்செப்ட். டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய கரெக்டான ஒரு ப்ரொசீஜரை வந்து டியூ ப்ரொசீஜர் ஆஃப் லா இல்லைன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்னன்னா சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. அது இல்லாம அந்த போட்டிருக்க சட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேரா இருக்கா, நியாயமா இருக்கா, ஜஸ்ட் நீதியா இருக்கா, இல்ல ரீசனபிள் காரணத்தோட இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. 1978 மேனா காந்தி வழக்குல போட்டிருக்க சட்டத்தோட ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ண பத்தாது, அது நியாயமா இருக்கா, நீதியா இருக்கா, காரணத்தோட இருக்கான்னு செக் பண்ணதா அது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. மேனா காந்தி வழக்குல டியூ ப்ராசஸ் ஆஃப் லா பார்த்திருப்பாங்க, ஆனா இந்த வழக்குல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. ஓகேல, நன்றி வணக்கம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல சின்னதா வேற என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் விட்டுறேன்னு பாத்துக்கிறேன், ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1950 என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், அதாவது தடுப்பு காவல் சட்டம் அப்படிங்கிறது வேலிட் தான், தடுப்பு காவல் சட்டம் அப்படிங்கிறது வேலிட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல ஆர்டிகல் 21 பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு குறுகிய விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா தந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரியே ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா மட்டும் தான் பார்த்தாங்க. அது வந்து நியாயமா இருக்கா, நீதியா இருக்கா அப்படின்லாம் எதுவுமே செக் பண்ணல. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து இந்த கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஓகேங்களா, இந்த வழக்குல அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே செப்பரேட் அப்படின்னு சொன்னாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே தனித்தனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பிரிவென்டிவ் டிடென்ஷன், தடுப்பு காவல் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆரம்ப கால விளக்கத்தை கொடுத்தது. அதே மாதிரியே பர்சனல் லிபர்ட்டி, தனிமனித வாழ்வு மற்றும் சுதந்திரம் சம்பந்தமா ஒரு குறுகிய விளக்கத்தை தான் கொடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட்டை வந்து இது வந்து காட்டுனுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து லேட்டரா மேனா காந்தி வழக்குல வந்து ஓவர் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நன்றி வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.